டிசம்பர் 31, 2000 ஜப்பானே புத்தாண்டு கொண்டாட்டத்துல இருக்கப்போ டோக்கியோவோட சட்டகாயா பகுதியில ஒரு பயங்கரம் நடந்தது. அங்க மிக்கியோ மியாசாவா அப்படிங்கிறவரு தன்னோட மனைவி யசுகோ, 8 வயசு மகள் நீனா, 6 வயசு மகன் ரெய் கூட வசிச்சு வந்தாரு. மிக்கியோ ஒரு பிரிட்டிஷ் கம்பெனில வேலை பார்த்தாரு. யசுகோ ஒரு டீச்சர். இவங்களுக்கு பெரிய எதிரிகள் யாரும் இல்ல. ஆனா அந்த வீட்டு பக்கத்துல இருந்த பார்க்ல ஸ்கேட் போர்டு விளையாடுற பசங்க போடுற சத்தம் பிடிக்காம மிக்கியோ அவங்க கிட்ட அப்பப்ப சண்டை போடுவாராம். இதுதான் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன மோதல். அந்த நைட் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த கொலைகாரன் முதல்ல தூங்கிட்டு இருந்த 6 வயசு பையன் ரெய்ய கழுத்து நெரிச்சு கொள்றான். சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பா மிக்கியோவை தான் வச்சிருந்த சாஷிமி கத்தியால கழுத்துலையும் தலையிலையும் கொடூரமா குத்துறான். கத்தி உடையிற அளவுக்கு அந்த தாக்குதல் பயங்கரமா இருந்திருக்கு. அப்புறம் மேல இருந்த அம்மா யசுகோவையும் மகள் நீனாவையும் தாக்கியிருக்கான். கையில இருந்த கத்தி உடஞ்சதால கிச்சனுக்கு போய் வேற ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவங்கள சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்கான். போலீஸ் ரிப்போர்ட் படி அவங்க உடம்புல இருந்த காயங்கள் அவன் எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்திருக்கான் அப்படிங்கறத காட்டியிருக்கு. கொலை செஞ்சுட்டு அவன் உடனே ஓடல. அதுதான் இங்க பெரிய ட்விஸ்ட். அந்த வீட்டுல கிட்டத்தட்ட 10 மணி நேரம் இருந்திருக்கான். ஃப்ரிட்ஜை திறந்து எலுமிச்சம்பழம், 4 கப் ஐஸ்கிரீம், டீ எல்லாத்தையும் நிதானமா சாப்பிட்டுருக்கான். மிக்கியோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தரமுழுக்க பரப்பி வச்சு படிச்சிருக்கான். அவனுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு அங்க இருந்த மெடிக்கல் கிட்ட வச்சு கட்டு போட்டிருக்கான். அவன் யூஸ் பண்ண டவல், டாய்லெட் வேஸ்ட் எல்லாத்துலயும் அவனோட டிஎன்ஏ கிடைச்சது. ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா, பீரோல இருந்த 2 லட்சம் yen பணத்தை அவன் தொடவே இல்லை. அப்ப இது திருட்டுக்காக நடந்த கொலை இல்லையா? டிசம்பர் 31 காலையில 10:40 மணி அளவுல அவங்க பக்கத்து வீட்டுல தங்கி இருந்த யசுகோவோட அம்மா தன்னோட பொண்ணோட ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ண முடியாததுனால நேரா வீட்டுக்கே போய் பார்த்திருக்காங்க. அப்பதான் இந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அந்த கொலைகாரன் தன்னோட நிறைய பொருட்களை விட்டுட்டு போயிருக்கான். பிராண்டட் ஷூ, ஜாக்கெட், ஸ்வெட்டர், தொப்பி, ஒரு சின்ன பேக், அவனோட 2 கர்ச்சீஃப், அவன் கொண்டு வந்த சஷிமி கத்தி. அந்த கத்தியை அங்கேயே போட்டது மட்டும் இல்லாம ரத்தம் வராம இருக்க அதுல ஒரு கர்ச்சீஃபை வச்சு சுத்தி யூஸ் பண்ணியிருக்கான். டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு அதை கிளீன் பண்ணாம அப்படியே விட்டுருக்கான். அவன் போட்டிருந்த துணி, ஸ்கார்ஃப், கத்தி எல்லாமே அங்கேயே இருந்திருக்கு. அவன் டிஎன்ஏ வச்சு பார்த்தப்போ அவன் ஒரு மிக்ஸ்ட் ஏஷியன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவன் சட்டையில இருந்த மணல் துகள்கள் கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு தடயங்கள் கிடைச்சும் 25 வருஷம் ஆயும் இன்னைக்கும் அந்த கொலைகாரன் யாருன்னு ஜப்பான் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. 2,80,000 போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸுக்காக வேலை செஞ்சிருக்காங்க. இந்த கேஸ் இப்பவும் ஓப்பன்ல தான் இருக்கு. அந்த கொலைகாரனை பத்தி ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு ஜப்பான் போலீஸ் இன்னமும் காத்துட்டு இருக்காங்க. அந்த கொலைகாரனை பத்தி யாராவது தகவல் கொடுத்தா ஜப்பான்லயே மிக அதிகமான வெகுமதியை தொகையா தரதா அறிவிச்சிருக்காங்க. அந்த தொகை இன்னைக்கும் யாருக்கும் போய் சேரல. ஆனா 25 வருஷம் ஆகியும் ஆனா அந்த கொலைகாரன் இன்னமும் எங்கேயோ சுதந்திரமா சுத்திட்டு தான் இருக்கான். ஏகப்பட்ட தடயங்கள் கிடைச்சும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல. இந்த மர்மத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.